பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குணாதிசயம் என்ன? குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்து நம்மை நடத்துவார். இயேசு தன்னுடைய முதல் அற்புதத்தையே ஒரு திருமணத்தில் செஞ்சார் இல்லையா? கானா ஒரு திருமணத்தில் ஆண்டவர் சென்றிருந்தார். அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஒரு கலக்கம் உண்டானது. கலங்கின அத்தனை இருதயத்தையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். ஆமென். கூட வந்த சீஷர்கள் அப்போதான் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஓ, நம்மளை மேசியா தான் கூப்பிட்டுருக்கிறாரு. பாடுறா, வெறும் பச்சை தண்ணியாக தான் அங்கே இருந்தது, உயர்ந்த ரக திராட்சரசமாக மாற்றிருக்கிறாரு. பேதுருவெல்லாம் பார்த்துருப்பாரு. தண்ணி தானே அங்கே இருந்தது, கச்சாடியில் தண்ணி தானே இருந்தது, தண்ணியை தானே கொண்டு போய் கொடுக்க சொன்னார், எப்படி திராட்சரசமாக மாறுச்சு? ஓ, ஹீ இஸ் த மேசியா. இவர் தான் நம்மை ரட்சிக்க வந்த மேசியா, இவர் தான் நம்மை காப்பாற்ற வந்த மேசியாங்கிறத சீஷர்கள் எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன். அவர் இயற்கைக்கு மேலே தன்னுடைய அதிகாரத்தை காண்பித்தார். ஆமேன். ஹி ஹாஸ் த கண்ட்ரோல் ஓவர் த நேச்சர். ஆமேன். பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். மோசே செய்த முதல் அற்புதம், எகிப்தில் செய்த முதல் அற்புதம் என்னன்னா, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். மோசே என்ன செஞ்சார்? ஆமாம், தன்னுடைய கோல்களை கொண்டு போய் நைல் நதி மேலே வைக்கும்போது அந்த தண்ணீர் இரத்தமாய் மாறினது என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ இயேசு உடைய முதல் அற்புதம் என்னன்னா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இரத்தமாய் மாற்றினால் அது பயத்தை கொண்டு வரும். இரத்தமாய் மாற்றினால் அது அழிவை குறிக்கும். இரத்தமாய் மாற்றும் பொழுது அந்த இடத்துல பயன் இல்லாமல் போகும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில், இயேசுனுடைய கரத்தில் எந்த தண்ணீரை எதுவாக மாற்றிருக்காரு? திராட்சரசமாக மாற்றிருக்காரு. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகர் அது ஆறுதல் அடையணும், அநேகருடைய இருதயம் சந்தோஷப்படும்படிக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்திருக்கிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலமும் நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைகளுக்கும் கிருபைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமாம், கட்டளைகள் மூலமாக வருகிற காரியம் என்னவா மாறிச்சு? அது அழிவை கொண்டு வந்துச்சு. ஏன்னா அத்தனை கட்டளைகளையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அவ்வளோ கற்பனைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கிருபையை கொடுக்க ஆரம்பித்தார். இயேசுக்குள்ளே இயேசு வந்ததுக்கப்புறம் நமக்கு கிருபை பெருக ஆரம்பித்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவருக்குள்ளே வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வழியில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆமாம், நமக்குள்ள கிருபை வந்துருச்சுங்கிறதுக்காக பாவம் செய்கிறதுக்கான லைசன்ஸை தேவன் நமக்கு கொடுக்கல, சுத்தமாக வாழ்றதுக்கான உதவி அவர் செஞ்சிருக்கிறார். ஆமென். தட் இஸ் வாட் த கிரேஸ். he will help us to live in the holy life. ஆமென். தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். டிசைபிள்ஸ் எல்லாருமே தேவன் தம்முடைய வல்லமையை காண்பித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். ஆமென். நீங்களும் உணரப் போறீங்க. இயேசு வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். விழுந்து போன மனுஷனை தூக்க வந்தவர் தாங்க நம்ம ஆண்டவர். விழுந்து போனவனை, விழுந்து கிடக்கிறியா, நான் உன்னை தூக்க வரேன். தள்ளாடுகிறவனை தாங்கி பிடிக்க வந்தவர் தாங்க நம்முடைய ஆண்டவர். என்னால் நிற்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லுகிறவனுக்கு கை கொடுக்க தான் ஆண்டவர் வந்தார். ஆமேன். என்னால் செஞ்சிட முடியும், என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, எனக்கு இந்த பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலங்கிறவனை கை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். சஸ்டெய்னிங் ஃபெய்த்து, சேவிங் ஃபெய்த்துன்னு இருக்கு. பேதுரு தண்ணி மேலே இறங்கி நடந்தார் பார்த்தீங்களா? ஆண்டவரே நீங்கள் தானே, நானும் வரேன், சரி வா, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தார். கடைசியில் ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அங்கே இயேசு தான் நிற்கிறாரு. இயேசு நம்மளை தாங்கிடுவாருன்னு நினச்சி அந்த தண்ணியில் காலடி எடுத்து வைக்கிறாரு. முழுகவே இல்லை, கொஞ்சம் கூட முழுகல. சஸ்டெய்னிங் ஃபெய்த். இயேசு பார்த்துக்குவார் அப்பா இருக்கிறாருங்கிற தைரியத்தில் தண்ணியை பார்க்கல, எதையும் பார்க்கல, சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா, திடீர்னு கொஞ்சம் திரும்பி பார்த்த உடனேயும், பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறத பார்த்த உடனே அலைகள் பயங்கர ஹைட்டாக, நல்ல, அதுவும் நான் பார்க்கும்போது தான் அந்த ஹைட்டுக்கு போகணுமா? என்ன, நான் கரெக்டாக திரும்பி பார்க்குறேன், அவ்வளோ பெரிய அலையாக எழும்புது, எவ்வளோ பெருசாக எழும்புது. அதை பார்த்தோன்னே அது இந்த அலையெல்லாம் நம்மளை முடிச்சிருன்னாரு. கடைசி இறங்கிட்டார். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? கரம் பிடித்தார். விழுந்து போகிற மனுஷனை கரம் பிடித்து தூக்கினார். அதில் தாங்கி பிடித்தார், பேதுரு முழுகாதபடிக்கு. ஆமேன். அற்ப விசுவாசியன்னு திட்டினார். அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. திட்டு வாங்குறது நமக்கு என்ன புதுசா? ஆண்டவர் திட்டினா நமக்கு சந்தோஷம்தான். ஆமேன். ஆண்டவரை நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அவர் கைப்பிடித்தார். அல்லேலூயா. பேதுருவினுடைய கைப்பிடித்து அவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்குகிறவர், கர்த்தர் நம்மை ஏந்துகிறவர், கர்த்தர் நம்மை சுமந்து செல்லுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார், புதிய காரியங்களை செய்வார்.
யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்கு. யோவான் சொல்றாரு, நாங்கள் முதல் அற்புதத்திலேருந்து நிறைய அற்புதத்தை எழுதியிருக்கிறோம். ஆனால் அவர் செஞ்ச அற்புதங்களையும் எழுதுனா உலகத்தில் புக்கே பத்தாது. அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார், இன்னும் அநேக அநேக அற்புதங்களை செஞ்சார். இவர் தான் மேசியாங்கிறத நம்புறதுக்காக சில அற்புதங்களை எழுதணும், அவர் அநேக அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, நமக்கு அதான் என்ன சொல்றாரு கர்த்தர் தெரியுமா? உனக்கு நான் நிறைய மிராக்கிள் செய்ய போறேன். ஆமென். அநேக அற்புதங்கள், பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அவரை விசுவாசித்து அவரிடத்துல கண்டிப்பா நன்மை வரும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அவரிடத்துல எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு இருதயத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை அவர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஆத்துமாவை தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் வெறுத்து தள்ளுவதே கிடையாது. ஹல்லேலூயா. மச் மிராக்கிள்ஸ் சொல்லுங்க. மச் மிராக்கிள்ஸ் அண்ட் மோர் மிராக்கிள்ஸ். மச் மிராக்கிள்ஸ் அண்ட் மோர் மிராக்கிள்ஸ் அவர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. எஸ், he is so glorious, he is so glorious. ஆமாம், 1-2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கு, அவர் இந்த மண் பாண்டத்துக்குள்ள மகிமை வைக்கிறார். இந்த மண் பாண்டத்துக்குள்ள மகிமை வைக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதில் என்ன இந்த ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம்னா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இடத்துல ஆண்டவர் சூஸ் பண்ணுறது, வெளியே வச்சிருக்கிற அந்த எம்டியான பாட்ஸ் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு. வெளியே வச்சிருக்கிற அந்த எம்டியான பாட்ஸை எடுத்துகிட்டு வராரு. இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறோம், நம்ம கையில் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை எம்டி பண்ணிக்கோ. அல்லேலூயா. நான் செய்கிறத மட்டும் நீ பாரு. ஆமென். என்னிடத்துல விசுவாசமாயிரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொன்னாரா இல்லையா? அதனால் நம்ம எதையோ ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க வேணாம். ஆண்டவர் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? த எம்டி வெசல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நானே வெறுமையாக்கி கொள்ளுகிறேன். உங்களுடைய சித்தத்துக்கு 100க்கு 100 நான் அர்ப்பணித்து நிற்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் செய்து முடிப்பீங்கிற விசுவாசத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் கண்ட்ரோலை நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் ஒருவேளை தூர ஒதுக்கப்பட்டு வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் என்ன நிரப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆமென். காத்திருங்க. இன்றைக்கி நீங்கள் எம்டி வெசலாக இருக்கலாம். அந்த எம்டி வெசலை எடுத்துகிட்டு தண்ணீர்னால நிரப்பு. என்ன சொல்கிறாரு? அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றுறதுங்கிறது வசனத்தை கொண்டு வர்றது. ஆமென். தண்ணீர் எதை குறிக்குது? வேத வசனம். எம்டியாக இருக்கிற மனுஷனுக்குள்ளே தான் வேத வசனம் போக முடியும். வேறு ஏதோ ஒரு பொருளை உள்ளே வச்சு அடைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும்? அது மேலே உள்ள பாட்டுக்குள்ளே போகாது. மூடி போட்டு வச்சுக்கிட்டா பாட்டுக்குள்ளே போகாது. வேறு ஏதோ ஒரு பொருளை உள்ளே வச்சுக்கிட்டு எம்டி வெசலாக இருக்கும்போது வசனம் உள்ளே போகணும். அல்லேலூயா. வார்த்தை உள்ளே போகணும். வேத வசனத்தை உள்ளே அனுப்புங்க. வேத வார்த்தையினால் நிரம்பிக் கொள்ளுங்க. வேத வார்த்தை என்பது நம்மை ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிச்சு விடும். வேத வசனத்திலேருந்து தூரமாக தள்ளி போயிடாதீங்க. பைபிள் வாசிக்காமல் இருக்கவே இருக்காதீங்க. பைபிளை கையில் எடுங்க, வாசிங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்லலாம் ஃபோனில் எடுத்து வாசிங்க. உங்கள் பைபிளை கையில் எடுத்து நல்லா வாசிங்க. ட்ராவல் பண்ணும்போது வாசிங்க. எங்கேனாலும் சரி, வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எம்டி ஜார்ல தண்ணியை ஊத்த சொல்றாரு, வேத வசனத்தை ஊத்த சொல்றாரு. வேத வசனம் வந்த பிறகு தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. உள்ள இருந்த அந்த தண்ணீர் தான் திராட்சரசமாய் நேசர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்குள்ள எம்டியா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆமென், நீங்க வசனத்தால் உங்களை நீங்க நிரப்பி கொள்ளும் பொழுது, தேவனுடைய ஆவியினால நீங்க நிரப்பி கொள்ளும் பொழுது, திராட்சரசம் வந்ததை போல அநேகருடைய உள்ளம் மகிழும்படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமையை காண்பிக்க போறார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, யோவான் 20 அதிகாரம் 30வது வசனத்தில் சொன்னார் இல்லையா, அவர் இன்னும் அநேக காரியங்களை செய்தார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். சொல்லுங்க. இன்னும் அநேக காரியங்களை இயேசுவின் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். மச் மோர் மிராக்கிள்ஸ், மச் மோர் மிராக்கிள்ஸ். he is going to reveal his power. தேவன் தன்னுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வெறுமையா விட்டுற மாட்டார். வெறுமையாக்குகிறவர்களை அவர் வெறுமையா விடுவதே இல்லை. ஆமென். உடைந்த பாத்திரம் என்று அவர் உதறி தள்ளுவதும் கிடையாது.
அதை கையில் எடுத்து அதை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் உம்முடைய மகிமை இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் முன்பாக செல்லுவதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, ஆசீர்வதிக்கவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எதெல்லாம் மாறவே மாறல, இவ்வளோ நாள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படுத்தினதே இல்லை இல்லவா ஆண்டவரே? அந்த இடத்துல குறைவுகளை நிறைவாக்கினதைப் போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாய் காணப்படுகிறதோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் அதிசயத்தை செய்து நிறைவாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord and hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.